Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபி. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஹெல்தி because நம்ம இதுக்கு வந்து வெல்லம் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த பொரி உருண்டை ஒரு இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 கப் பொரி சேர்த்துருங்க. இது ஒரு 5 minutes low flame ல நல்லா dry roast பண்ணுங்க. இந்த பொரி எல்லாம் நல்லா crispy ஆற வரைக்கும் நல்லா roast பண்ணிக்கோங்க. இப்போ 5 minutes ஆயாச்சு. பொரி எல்லாம் நல்லா crispy ஆ roast ஆகி ரெடியா இருக்கு. சோ இத இன்னொரு பவுலுக்கு மாத்தி தனியா வச்சிருங்க. இப்போ இதே panல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் கம்ப்ளீட்டா உருகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நெய் நல்லா உருகி ரெடியா இருக்கு. சோ இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இத நல்லா மீடியம் ஃப்ளேம்ல கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 minutesல வெல்லம் லைட்டா கரைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 1 more minute போல கலந்து விட்டுறலாம். இப்போ வெல்லம் கம்ப்ளீட்டா கரைஞ்சாச்சு. நல்லா பபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ பக்குவம் கரெக்ட்டா இருக்கா நம்ம செக் பண்ணிரலாம். ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சொட்டு அந்த வெல்லம் மிக்சரை உள்ள சேர்த்துருங்க. தண்ணில இருந்து எடுக்கும்போது அது இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடிய பக்குவத்துல இருக்கணும். இப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. சோ வந்து ஆஃப் பண்ணிரலாம் ஃப்ளேமை. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க கூடிய பொரியை வந்து உள்ள சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 minutes கலந்து விட்டுருங்க. minutes நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 2 minutes இத அப்படியே விட்டுறலாம். 2 minutes கழிச்சு கையில நல்லா நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிட்டு சின்னதா ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலா உருட்டிருங்க. இந்த பொரி மிக்சர் வந்து ரொம்ப சூடா இருக்கும். சோ ரொம்ப கவனமா பண்ணுங்க. இப்போ நமக்கு சுவையான பொரி உருண்டை சூப்பரா ரெடியா இருக்கு. இது நீங்க உடனே சாப்பிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். இது நீங்க ஒரு 8 கண்டெய்னர்ல போட்டு வச்சு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த பொரி உருண்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.